ஃபர்ஸ்ட் கிரேட்னா கிட்டத்தட்ட ஒரு டன் 1 கோடி கூட போயிருக்கு. போன வருஷம் வந்து 1 கோடியே 10 லட்சம் கூட ஏலம் போயிருக்கு. கர்நாடகாவில் ஒரு சந்தன மரம் அப்படி போனது. அதையுமே வந்து பொடி பண்ணி டீ மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்கலாம் டீயா வந்து இந்த மாதிரி சைனா ஜப்பான் அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இதை வயலினே வந்து உற்பத்தி பண்ணி சீதனமா கொடுப்பாங்க. பெண் வீட்டார் சீதனம் இது ஒரு கௌரவமா நினைச்சு கொடுப்பாங்க. விளாம்பழம் அதிகப்படியா பாத்தீங்கன்னா நீங்க கோயில்ல அதிகமா பார்க்கலாம். இது வந்து சர்க்கரைக்கு இந்த பழம் எடுத்துக்குவாங்க. காலநிலை சூழ்நிலை தண்ணி அதிகமா இருந்தாலும் நல்லா வளரும், தண்ணியே சுத்தமா இருந்தாலும் இது சூப்பரா வளரும். வெள்ளைக்காரங்க ரொம்ப விரும்பின மரம்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஈட்டி மரம் தான். பர்மால அந்த சூழ்நிலையில வளர்றதுக்கு ஒரு விதமா வளருமே தவிர பர்மா தேக்கு அப்படின்னு ஒரு தனி ரகம் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிறது ஒரே ஒரு தேக்கு நம்ம நாட்டு இந்திய தேக்கு தான். லண்டன்ல வந்து நிறைய இடங்கள்ல நிறைய அரண்மனைகள்ல அலங்கரிச்ச மரம் வந்து ஈட்டி மரம் தான். படகு கப்பல் செய்யற இடத்துல இது வந்து ரொம்ப வலிமையா இருக்கும், தண்ணிக்கு வந்து அரிக்காது, சீக்கிரம் பூச்சி துளைக்காதுங்கிறதுனால இது முருகனுக்கு ஏத்த மரம். ஆமா, கடம்பு மரங்கள்ல முருகனுக்கு உகந்த மரம்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்க போன் நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூர்ல இருக்கிற ஈசா நர்சரி மையத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நாமக்கல், ஈரோடு, கரூர் இங்க இருக்கிற நர்சரி மையத்தில் இருக்க மரச்செடிகள், பூச்செடிகள் எல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம மேட்டூர்ல இருக்கிற ஈசா நர்சரி மையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரச்செடிகள், பழச்செடிகள், பூமரங்கள் சொல்லிட்டு ஒரு 3 ரகமான ஒரு விதத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகம் வந்து வச்சிருக்காங்க. நர்சரியோட பொறுப்பாளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மரச்செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகளோட பயன்பாடுகள் எவ்வளவு இடைவெளிலாம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போர்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற பொறுப்பாளரோட கான்டாக்ட் நம்பருங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்க போன் நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற நர்சரி மையம் எந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு என்ன மரச்செடிகள் வேணும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபுல்லா சொல்லுவாங்க. கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், என் பேர் மணிகண்டன். நாங்க மேட்டூர் ஈசா நர்சரியில பொறுப்பாளராக இருக்கேன். இது எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்காவில் குஞ்சாண்டியூர் அப்படிங்கிற ஊர்ல ஈசா நர்சரி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட வகையான மரங்கள் இருக்கு. எல்லாமே நாட்டு மரங்கள், டிம்பர் மரங்கள் பிளஸ் பழமரம், நிழல் மரம், பூமரம், இந்த 4 வெரைட்டியா நாங்க வந்து வச்சிட்டு இருக்கோம். அதிகபட்சமா ஒரு 70% மேற்பட்ட மரங்கள் வந்து டிம்பர் மரங்கள் தான் வச்சிருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு, பொது நிகழ்ச்சிக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக பழமரம், நிழல் மரம், பூமரம் இதெல்லாம் வச்சிருந்து ரொம்ப குறைந்த விலையில 3 ரூபாய்க்கு டிம்பர் மரமும் 7 ரூபாய்க்கு பூமரம், நிழல் மரம், பழமரம் இதெல்லாம் 7 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு ஒரு சேவை மூலமா பண்ணிட்டு இருக்கோம் ஈசா மூலியமா. சத்குருவால இது வந்து காவேரி கூக்குரல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. இது எப்படின்னா காவேரியை மீட் எடுக்கிறதுக்காக 242 கோடி மரங்கள் நடணுங்கிறதா எங்களோட இலக்கு. இந்த இலக்கு வந்து நம்ம பொது இடங்கள்லயோ இல்ல அரசாங்க நிலத்திலேயோ வரம்போக்குலயோ நட்டா வந்து முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து விவசாயிகளுக்கு இது கொண்டு போய் சேர்த்துறோம். மரம் சார்ந்த விவசாயம் நம்ம நோக்கமே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பயிர் வகைய விவசாயமும் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து மரப்போரங்கள்ல மழை வைக்கலாம். ஒரு 5 ஏக்கரா வச்சுக்கிறோம்னா ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல வந்து மரப்பயிர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்துல இந்த சத்குரு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து 242 கோடி மரமும் நட்டா குறைஞ்சது ஒரு 50-60% காவேரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மறுபடியும் கொண்டு வரணும், மீட் எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல செயல்பட்டு இருக்கோம். இது அனைத்து மாவட்டத்திலயும் நம்ம நர்சரி இருக்கு. ஈசா நர்சரி 30 மாவட்டங்கள்லயும் இருக்கு. அது இல்லாம நம்ம நேரடியா வந்து விவசாயிகளே பார்த்து அவங்க நிலத்துல இந்த மண்ணுக்கு எந்த மரம் வச்சா நல்லா வரும் அப்படிங்கிற ஆலோசனையும் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நர்சரியில ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிம்பர் மரங்கள், பழமரம், பூமரம், நிழல் மரம் அந்த மாதிரி ஆர்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டிம்பர் மரங்கள்ல முதல்ல சந்தனம் வச்சிருக்கோம். சந்தனம் எப்படின்னா இப்ப எப்பவுமே சந்தனத்துக்கு காலங்காலமா மவுஸ் அதிகம் தான். எல்லா வகை இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், மெடிசன்ல பயன்படுத்துறாங்க. சிலர் வந்து ஜப்பான், சைனா அந்த மாதிரி நாடுகள்ல வந்து பிரத்யேகமா இதுக்குவே நம்ம எப்படி பெண் வீட்டுக்கு நம்ம சீதனம் கொடுப்போமோ இப்போ சந்தன மரத்தால் ஆன பொருட்கள், செம்மரத்தால் ஆன பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும். இயல்பாகவே நம்ம வந்து அது ஒரு கலாச்சாரமா பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே நம்ம தென்னிந்திய சந்தனத்துக்கும் செம்மரத்துக்கும் தான் குவாலிட்டி ரொம்ப அதிகம். உலக அளவில் நமக்கு நம்ம மரங்களுக்கு தான் டிமாண்ட் அதிகம். அதனால இப்போ நம்ம விவசாயிகள் இப்போ அரசாங்கமும் நிறையா வந்து ரூல்ஸ்லாம் தளர்த்திட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப ரூல்ஸ் இருந்ததுனால நிறைய பேர் வளர்த்தலை. இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாம் தளர்த்ததுனால இப்போ அதிகப்படியான மக்கள் வந்து விவசாயிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தனம்னா முக்கியமாக வந்து துணைச்செடியோடு தான் வளரும். இப்போ நம்ம எப்பவுமே ஒரு கண்ணில் வந்து ஒரு கீரை வச்சு கொடுத்துருவோம். கீரை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 12 அடி இடைவெளியில் வைக்கணும். காடு முழுக்குமே வைக்கிறோம்னா ஒரு 12க்கு 12 இடைவெளி விட்டு வைக்க சொல்லுவோம். அப்படி வச்சிங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு 240 மரம் அந்த மாதிரி நம்ம தோராயமாக வைப்போம்.
ஒரு சிலர் 10க்கு 10 வைக்கலாம்னு விருப்பப்படுவாங்க. அப்படி வச்சா ஒரு 400 மரம் வைக்கலாம், அதிகப்படியான மரம். இது எதுக்குன்னா இப்ப சந்தனம் முக்கியமா வந்து துணைச்செடியில இருந்து ஒரு சத்து எடுத்து வளர்ற மரங்கிறதுனால இது தொடர்ந்து நம்ம ஒரு துணைச்செடி இது கட்டிங் பண்ற வரையிலும் அதை வச்சு வளர்த்திட்டு தான் இருக்கணும். ஆரம்பத்துல நம்ம கீரை கொடுப்போம், அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க அகத்தி வளர்த்தலாம். அடுத்தது 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிரந்தரமா ஒரு துணைச்செடி வேணும்னா ஒரு சவுக்கு வைக்கலாம், பழமரங்கள் நிறைய வைக்கலாம். பழத்துல இருந்து ஒரு பயன் இருக்கும், சந்தன மரத்துல இருந்து ஒரு பயன் இருக்கும். அது மாதிரி ஒரு 3000க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து இதுக்கு துணைச்செடியா வச்சுக்கலாம். எந்த மரம் கிடைச்சாலும் அதை வைக்கலாம். சரி, என்ன மண்ணில் வளருது இது வந்து ஒரு மேட்டாங்காட்டு மண்ணு, மானாவாரி மண்ணுன்னு சொல்லுவாங்க. சரளை பூமி, செம்மண் சரளை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும். ஏன்னா அதுல வந்து வைரம் நல்லா பாஞ்சு வரும். அதாவது தரிசா விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு மேல மழை நம்பி வளர்ற மாதிரி நம்ம கொடுப்போம். ஒரு மானாவாரி மரம்னு வச்சுங்களா, இதை அப்படி கொடுத்தோம்னா நல்லா வளரும். செம்மரம் வச்சிருப்போம். செம்மரமும் அப்படிதான் நிறைய அணு உலைகள்ல பயன்படுத்துறாங்க. இது வந்து அந்த அணுவோட அந்த ரேடியேஷன் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க பயன்படுத்துவோம். அது முன்ன சொன்ன மாதிரி சைனா, ஜப்பான் அந்த மாதிரி நாட்கள்ல வந்து இத வயலினே வந்து உற்பத்தி பண்ணி சீதனமா கொடுப்பாங்க, பெண் வீட்டார் சீதனம். இது ஒரு கௌரவமா நினைச்சு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து சைனாவும் ஜப்பான்லயும் அதிகமா வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அது நம்ம தென்னிந்திய சந்தனம், கர்நாடகா, ஆந்திரா, நம்ம ஊர் சந்தனம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஃபேமஸ். இதோட தரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சந்தன மரம் மாதிரியே இதுவும் வந்து கிலோ கணக்குல போகும். இதுக்குள்ள அந்த வைரக்கட்டைன்னு சொல்லுவோம். ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் வைரம் வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வெட்டீங்களா இது வந்து விறகு மாதிரி தான் பயன்படும். விறகு எரிக்கிற அளவுக்கு தான் ஆகும். ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஒரு 20-25 வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷத்துக்கு மேல போகுதுன்னா அது வந்து ஒரு மரம் ஒரு கிலோ வந்து ஒரு 17,000 இருந்து 25,000 வரையிலும் போகும். அதே ஃபர்ஸ்ட் கிரேட்னா கிட்டத்தட்ட 1 டன் 1 கோடி கூட போயிருக்கு. போன வருஷம் வந்து 1 கோடியே 10 லட்சம் கூட ஏலம் போயிருக்கு. கர்நாடகாவில ஒரு சந்தன மரம் அப்படி போனது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு மானாவாரியா விடணுமோ அந்த சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். மானாவாரியா விடணும். நல்லா அந்த சரள கல் இருக்கிற பூமி, பாறை பூமி, அந்த மாதிரி மண்கள்ல இது நல்லா வைரம் கொடுத்து வளரும். கருமருதை பத்தி சொல்லுங்கண்ணா. கருமருது பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு கருகருன்னு ஒரு சட்டமே வந்து ரொம்ப கருப்பா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் பூச்சி தொலைக்காது, நோய் தாக்குதல் எதுவும் வராது. ரொம்ப உறுதியான மரம். இது வந்து தொழிற்சாலைகள்ல இந்த படகு துறைகள்ல வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. படகு கப்பல் செய்யற இடத்துல இது வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். தண்ணிக்கு வந்து அரிக்காது, சீக்கிரம் பூச்சி தொலைக்காதுங்கிறதுனால இதை ரொம்ப அதிகமா விரும்பி நடுவாங்க. கருமருது என்ன மண்ணில் வளரும்? இதுவுமே வந்து செம்மண் சார்ந்த மரங்கள்ல மண்ணுல வந்து ரொம்ப நல்லா வளரும். மற்ற மண்ணில் வைக்கலாம், பட் களிமண்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் குவாலிட்டி வளர்றது. மற்ற எல்லா மண்ணிலுமே இதை வைக்கலாம். இதுவுமே வந்து மானாவாரி பயிர் மாதிரி தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு தண்ணி இருந்தா போதும். அதுக்கப்புறம் மழை நம்பி அதை வளர்த்திக்கலாம். நல்லா வளரும். தேக்கு மரத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. தேக்குல வந்து நிறைய சொல்றாங்க, பர்மா தேக்கு அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரே ஒரு தான், நம்ம நாட்டு மரம் மட்டும்தான் தேக்கு. பர்மால அந்த சூழ்நிலையில வளர்றதுக்கு ஒரு விதமா வளருமே தவிர பர்மா தேக்கு அப்படின்னு ஒரு தனி ரகம் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிறது ஒரே ஒரு தேக்கு, நம்ம நாட்டு இந்திய தேக்கு தான். ரொம்ப உறுதியான மரம். கதவு, ஜன்னல் இந்த மாதிரி சாமானம் பண்றதுக்கு ரொம்ப உறுதியா இருக்கும். பல வருஷம் நல்லா நிலைச்சிருக்கும். குறைஞ்சது ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல இது அறுவடை பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சதுர அடி பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2500 வரையும் போயிட்டு இருக்கு. நிரந்தர வருமானம். எப்பவுமே இது வந்து மார்க்கெட் குறையறதே இல்ல. நம்ம தேக்குக்கு ரொம்ப உறுதியா இருக்கும். உலகளாவிய தேவை வந்து அதிகமா இருக்கு. இது வந்து இந்தியன் தேக்கு, நம்ம இந்தியன் தேக்கு. ஒரே ஒரு ரகம் தான், நம்ம இந்தியா தேக்கு மட்டும்தான் மொத்தமாவே இருக்கு. இது டிம்பர் மரங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே எத்தனை வருஷத்துல வெட்டலாம்? டிம்பர் மரத்துல நிறைய ரகம் இருக்கு. குறுகிய கால மரமும் இருக்கு. அதாவது குமிழ் தேக்கு, மலைவேம்பு, மகாகனி இதெல்லாம் வந்து ஒரு 12 வருஷம் 10 வருஷத்துலயே கூட வெட்டலாம். மலைவேம்புல நல்ல மண்கண்டு இருந்தா ஒரு 5-6 வருஷத்துலயே கூட வெட்டலாம். ஆனா மத்த இந்த கருமருது, செம்மரம், சந்தனம், தேக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் மினிமம் ஒரு 15 வருஷத்துக்கு மேல விடணும். ஆமா, 20-25 வருஷம் தான் நல்லா வளர்ந்துருக்கும். அப்ப வெட்டுறது வந்து ரொம்ப அதிகப்படியான பலன் கொடுக்கும். நிறைய பணம் வந்து ஆமா நல்லா டன்னேஜுக்கு நல்லா போகும். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி மரம். ஆனா இந்த ஈட்டி மரத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. ஈட்டி ரோஸ் வுட்னு சொல்லுவாங்க, தோதகத்தின்னு சொல்லுவோம். அதாவது வெள்ளைக்காரங்க ரொம்ப விரும்பின மரம்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஈட்டி மரம் தான். இப்பவுமே வந்து லண்டன்ல வந்து நிறைய இடங்கள்ல நிறைய அரண்மனைகள்ல அலங்கரிச்ச மரம் வந்து ஈட்டி மரம் தான். எப்பவுமே வந்து அரிக்காது, பூச்சி அரிக்கிறது, எந்த தொந்தரவு வராது, விரிசல் விழுவாது, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மனமா இருக்கும் மரம். ரொம்ப விலை போற மரம் வந்து இந்தியால ரொம்ப அதிகமா அறுவடை பண்ணிட்டாங்க. சுத்தமா வெள்ளைக்காரங்க வெளியே போகும்போது முழுசா அழிச்சிட்டாங்க. இது மீட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஈசானஸ்ல 3 ரூபாய் கொடுத்து நம்ம விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டன்னேஜ் சந்தனம், செம்மரத்துக்கு அடுத்தது அதிகப்படியான விலை போற மரம் வந்து இந்த ஈட்டி மரம் தான், ரோஸ் வுட்ங்கிறது.
ஒரு 30 வருஷம் வளர்ந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 இருந்து 1,00,000 1,20,000 வரையும் போகுது ஒரு டன் அந்த ரேட் போகுது. ஒரு மரம் எவ்வளவு ஒரு டன் வருங்களா? ஒரு 30 வருஷத்துல கட்டாயம் வரும். 30 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டன் வரும். 30 வருஷத்துக்கு மேல விட்டீங்கன்னா ஒரு டன்னுக்கு மேல வரும் தாராளம். இதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி? ஆமா, இப்ப வந்து இன்னைக்கு நிலவரம் படி பாத்தீங்கன்னா செம்மரம், சந்தனம், ஈட்டி இதெல்லாம் வந்து வெட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கணும். அதுவும் ஈட்டில வந்து வெட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது. சந்தனம், செம்மரம் நீங்க வாங்கி வெட்டிக்கலாம். ஆனா ஈட்டி வந்து வெட்டுறதுக்கான அனுமதி கிடையாது. ஏன்னா சுத்தமா இல்ல, மரமே இல்ல. அழிஞ்சு போன மரத்துல வந்து இந்த மரமும் ஆட் பண்ணிருக்காங்க. இது நம்ம எதுக்கு இப்ப இது வந்து முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது பரவலா வைக்கும் போது நம்மளும் வந்து கவர்மெண்ட் சொல்லலாம், இவ்வளவு இத்தனை லட்சம் மரங்கள் வந்து நம்ம காவேரி கூக்குரல் மூலமா கொடுத்துருக்கோம், அதனால இது வந்து அழியிற மரங்கள் இல்ல, அதனால அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுங்க அப்படின்னு நம்ம வந்து கவர்மெண்ட்க்கு வந்து அழுத்தம் கொடுப்போம். அது வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்குது, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சரிங்க. இது வந்து இந்த ஒரு அற்புதமான மரம். ஆனா இந்த மஞ்சள் கடம்பு மரத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா மஞ்சள் கடம்புங்கிறது ஒரு காலத்துல வந்து பாரம்பரியமாவே மஞ்சள் கடம்பு மரத்துல செஞ்ச கதவு தான் பயன்படுத்துவாங்க எல்லா வீடுகள்லயுமே. ரொம்ப ஒரு அருமையான வாசம், ஒரு நேர்மறையான அதிர்வோட இருக்கிற மரம் சொல்லுவாங்க. முருகனுக்கு ஏத்த மரம் மஞ்சள் கடம்பு. ஆமா, கடம்பு மரங்கள்ல முருகனுக்கு உகந்த மரம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இப்ப இந்த மரத்தாலான கதவு வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பரே வந்து ஒரு 37 வருஷமா கதவு போட்டு இன்ன வரைக்கும் ஒரு சின்ன விரிசல் கூட இல்லையா. அந்த அளவுக்கு ரொம்ப உறுதியான மரம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்மறையான மரம்னு சொல்லுவாங்க. இது வளர்த்துறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப வெண்மையான ஒரு தோற்றத்துல ரொம்ப அற்புதமா வளரும். இதுவுமே மேட்டாங்காட்டு மண் மாதிரியே வளரும். மேட்டாங்காட்டு மரம் மாதிரி சொல்லுவாங்க. மானாவாரியில வளரும். 1 வருஷம் 2 வருஷத்துல நம்ம தண்ணி கொடுத்து வளர்த்திட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அது நிலைச்சு நின்று நல்லா வருமானம் கொடுக்கற ஒரு நல்ல மரம். கதவு ஜன்னல், அந்த கதவு ஜன்னலுக்கு மெயினா பயன்படுத்துவாங்க. ஆமா, அது முக்கியமா அதுக்காகவே இதை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்க, ஓகே. அடுத்து மர வகைகள்ல வந்து மகோகனிங்க. இந்த மகோகனி தான் வந்து இப்ப அதிகமா தேடிட்டு இருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மகோகனி மரம் இப்ப பரவலா எல்லாரும் விருப்பப்படுற ஒரு மரம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப குறுகிய காலத்திலேயே இதை வெட்டிடலாம். இப்ப மத்த மரங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேல எதிர்பார்ப்போம். நல்ல மண்கண்டா இருந்து தண்ணி நீங்க நல்லா கொடுத்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துல இருந்து 15 வருஷத்துக்குள்ளே நீங்க அறுவடை பண்ணிடலாம். 4 அடி 5 அடி சுற்றளவுக்கு வரும். இது வந்து இழைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேக்கு மரம்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஈட்டி கருமரம் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப இலகுவா இருக்கும். ஆசாரிகள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கிற மரம் வந்து மகாகனி மரம். இது வந்து ஒரு சதுர அடிக்கு ஒரு 1200 இருந்து 1400 வரையிலும் விலை போயிட்டு இருக்கு. இது பரவலா இப்ப மக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நிழல் பாங்கான மரம், இப்ப 4 தென்னை மரத்துக்கு நடுவுல வளர்த்துறதுக்கு எந்த மரம் பெஸ்டா இருக்குன்னு பார்த்தா இந்த மரம் சொல்லலாம். நேரா போகும், அதிகப்படியான கிளைகள் கொடுக்காது, தண்ணி கொடுக்க கொடுக்க அது நல்லா கிரித்து நல்லா வளரும், நல்லா ஊக்கம் நல்லா திரண்டு நல்லா வளரும். அதனால இப்ப அதிகப்படியா அதை விரும்பி எடுக்கிறாங்க விவசாயிகள். அடுத்த மர வகைகள்ல நம்ம பார்க்க போறது வந்து குமிழ் தேக்கு. இந்த குமிழ் தேக்கு பத்தி சொல்லுங்கண்ணா. குமிழ் தேக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து குறுகிய கால பயிர். 6 வருஷத்துல இருந்து 8 வருஷத்துல கூட வெட்டலாம். 8-10 வருஷம் அதிகபட்சம். நல்ல மண்கண்டா இருந்து தண்ணி நல்லா கொடுத்தீங்கன்னா 8 வருஷத்துலயே நல்லா ஒரு 4 அடி சுற்றளவு கூட வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வளர்ற மரம். இது வந்து ஒரு மீடியமான ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க. ஒரு மீடியமான ஹார்ட்னஸ், நல்லா இந்த இலைக்கிறதுக்கு, மரஜாமானத்துக்கு, இந்த கதவு சட்டலாம் இந்த மாதிரி செய்யறதுக்கே பயன்படும். இந்த பலகைகள் வந்து அதிகமா இதுல செய்வாங்க. இந்த குமிழ் மரம் அந்த மீடியமான ஸ்ட்ரென்த் தேவைன்னா அதை நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரி, இதுல 3 ரூபாய். இதுவுமே வந்து டிம்பர் மர வகைகள்ல 3 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது தேக்கு வேற, குமிழ் தேக்கு வேற. ஆமா, 2 வேற மரம். வேற. ஓகே. அடுத்த மரம் இது பென்சில் மரம் சொல்லி போட்டிருக்கீங்க. அப்படின்னு புதுசா இருக்குது இது. ஆனா மோஸ்ட்லி இந்த பென்சிலுக்கு பயன்படுத்துற குச்சி இதுல எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எழுது பென்சில், அந்த பென்சில் குச்சி இதுல செய்வான்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா எப்படியாப்பட்ட மண்கண்டத்திலயும் வரும். ஒரு நுரம்பு மண்ணு, ரொம்ப உப்பு அதிகமா இருக்கிற தண்ணி இருக்குது அப்படின்னாலுமே இது வளரும். பென்சில் மரம் ரொம்ப வறட்சியா விட்டாலுமே இந்த பென்சில் மரம் நல்லா பசுமையா, நல்லா இலையுது இருக்கு. அதாவது எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. பசுமையாவே இருக்கும். எல்லா கால்நிலை சூழ்நிலை, தண்ணி அதிகமா இருந்தாலும் நல்லா வளரும். தண்ணியே சுத்தமா இருந்தாலும் இது சூப்பரா வளரக்கூடிய. ஆமா. சப்போஸ் இப்ப தண்ணி எங்கிட்ட கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மரங்களும் தாராளமா வைக்கலாம். அது இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு, எங்க ஃபீல்ட்ல வந்து உப்பு அதிகமா இருக்கு, உப்பு தண்ணியா இருக்குது, அந்த மாதிரி இதுல எந்த மாதிரி மரங்கள் நடலாம்? அதாவது உப்பு குறைஞ்சது ஒரு 2000 ppmக்கு அதிகமா இருந்ததுன்னா நாட்டு மரங்கள் வைக்கலாம். நாட்டு வாகை, வேம்பு வைக்கலாம், இந்த பென்சில் வைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல சந்தனமே கூட நல்லா வளரும். 2000 டிடிஎஸ் மேல நல்லா வளர்ற மரங்கள் இருக்கு. நாட்டு ரகங்கள் எல்லாமே நல்லா வளரும். நாவல், கொடுக்கா புளி அதெல்லாமே கூட நீங்க அதை வைக்கலாம். உப்பு அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருந்தா நீங்க தாராளமா அந்த மாதிரி மரங்கள் வைக்கலாம். சரிண்ணா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பூவரசு மரம். இந்த பூவரசு மரத்தை பத்தி எப்படி சொல்லுங்க? பூவரசு ஒரு காலத்துல பூவரசுலதான் வந்து மரங்களே அதிகமா செய்வாங்க.
இழைக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப பினிஷிங் இருக்கிறதுல ரொம்ப நல்ல பினிஷிங் கொடுக்கறது வந்து பூவரச மரம் தான். வருஷம் வரும். ஆமா, ரொம்ப நல்லா வளரும், ரொம்ப வேகமாகவும் வளரும். நல்லா அடர்ந்த ஒரு நல்ல ஷேடு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மரங்கள் வைக்கலாம். நல்ல அடர்த்தியான நிழல் கொடுக்கும். ஆடு மாடுகளுக்கு எல்லாம் வெட்டி போடலாம். இந்த தலையை நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த மரம். இதுவுமே வந்து நம்ம 3 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 12 to 15 வருஷம் இதுலயுமே நல்லா அறுவடை பண்றது. ஒரு 15 வருஷத்துல நல்லா அறுவடை பண்ணலாம். தண்ணி கம்மியா இருந்தாலும் நல்லா வளரும். ஒரு வருஷத்துல ஒரு 12 அடிக்கு கூட ஹைட் வந்துடும். அவ்வளவு வேகமா வளர்ற மரங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி, இது வந்து எந்த மாதிரி மண் வகைகள் நடலாம்? இதுவும் வந்து எல்லா மண்ணிலுமே வரும். செம்மண் சார்ந்த மண்ணு, வண்டல் மண்ணு, களி கலந்த மண்ணிலுமே வந்து இது நல்லா வளரும். ஓகே. அடுத்ததான் நீர் மருது. ஆனா இந்த நீர் மருது பத்தி சொல்லுங்கண்ணா. நீர் மருது வந்து ரொம்ப அதிகப்படியான நீர் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க நீர் மருது தாராளமா வைக்கலாம். ஆனா இது வந்து ஒரு டிம்பர் வேல்யூ வரணும்னா குறைஞ்சது ஒரு 40 வருஷமா ஆகும். 40 வருஷம் ஆகும். ரொம்ப பெரிய ஆலமரம் மாதிரி நல்லா பெருசா வரும். நல்ல கிரித்து, நல்லா ஒரு 4-5 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு வளரும். அவ்வளவு ரொம்ப வேகமா வளரும். நீங்க போய் ஆத்துலயே நட்டு வச்சா கூட தளைஞ்சு வந்துடும். அந்த எப்படியாப்பட்ட தண்ணி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் இந்த மரம் வச்சு ஸ்டெடியா நிக்கும். நல்லா வளரும். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சிலது வந்து அழுகி போயிடும். இது வந்து அந்த மாதிரி அழுகாது. மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். இந்த மரங்கள் பட்டைகள் அந்த விதைகள்ல மருத்துவ குணம், சித்த மருத்துவம் அதிகமா இதை எடுத்து பயன்படுத்துவாங்க. பட்டைகளை பயன்படுத்துவாங்க. டிம்பர் வேல்யூன்னு பாக்குறப்போ இது வந்து எங்கேயாவது ஆத்தங்கரை அந்த மாதிரி வைக்கதான் நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். இது வந்து மொத்த காட்டையும் ஆக்கிரமிச்சுக்கும், ரொம்ப படர்ந்து வளரும். அதனால விவசாய நிலங்கள்ல நம்ம அதிகமா இத நம்ம வந்து பரிந்துரை பண்ண சொல்ல மாட்டோம். ஆமா, பொது இடங்கள்ல வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வேம்பு மரம். அந்த வேம்பு மரத்தை பத்தி சொல்லுங்க. இது நம்ம நாட்டு வேப்ப மரம். இதுவும் நம்ம டிம்பரா பயன்படுத்தலாம். இப்ப இருக்கிறது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இயற்கைக்கு நிறைய மாறிட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்துல வேப்பங்கொட்டைக்கு ரொம்ப இப்ப வந்து மவுஸ் அதிகமாயிடுச்சு. ரொம்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. இப்ப இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 140 ரூபா 150 ரூபா வரையும் போகுது வேப்பங்கொட்டை. ஆமா, வேப்பங்கொட்டை. இது வந்து பூச்சி விரட்டிக்கு வந்து அதிகமா இப்ப விவசாயிகள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நிறைய இப்ப மருந்து கடைகள்லயே வந்து வேப்பன் கோட்டிங் பண்ணன மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. உரங்களே வந்து நிறைய செயற்கை உரமே வந்து இப்ப கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேப்பனை. அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டான ஒரு மரம். இது வந்து இப்படி மானாவாரி பூமிகள்ல ரொம்ப நல்லா வளரும். எதுவுமே வைக்க முடியாது அதுல. அந்த மாதிரி இடங்கள்ல எப்படி நம்ம வருவாய் பண்றது அப்படின்னா நீங்க வேப்ப மரம் தாராளமா வைக்கலாம். 12க்கு 12 கேப் வச்சு நீங்க வச்சீங்கன்னா இலையும் வந்து சேல்ஸ் ஆகுது. இலையும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். விதைகள் மூலியமாவும் ஒரு கணிசமான வருமானம் தொடர்ந்து எல்லா வருஷமும் நமக்கு கிடைக்கும். ஒரு 10-12 வருஷத்துக்கு மேல போனா இது டிம்பர் வேல்யூவும் இதுக்கு வந்து நல்லா இருக்கு. சரிங்கண்ணா, ஓகே. அடுத்ததா வந்து இலுப்பை மரம்னா, ஏன்னா இந்த இலுப்பை மரத்தை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா. இலுப்பையும் நம்ம டிம்பர் வகையில இதுவும் ஒரு மரம். இது பாத்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் செய்யவங்க, அதாவது கோயிலுக்கு வந்து தீபம் வந்து ஒரு குறிப்பிட்டது வந்து இலுப்பு எண்ணெயிலேயே பண்ண சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மரம். இப்ப கூட இது வந்து கிலோ பாத்தீங்கன்னா ஒரு 450 ரூபா 500 ரூபா வரையிலும் இந்த விதை போகுது. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விதை வைக்க ஆரம்பிச்சிடும். டிம்பர் வேல்யூ வரையிலும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல. 15-20 வருஷம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல. ஒரு 4 வருஷத்துக்கு மேல போனாவே இந்த விதைகள் மூலியமாவே கணிசமான வருமானம் தொடர்ந்து வரும். இப்ப 2 வருமானம், 15-20 வருஷத்துக்கு அப்புறம் மரமும் யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இடையில நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, வேப்பன் இத இலுப்பை எல்லாம் வந்து நம்ம இதுக்கு விதைகளே வந்து நமக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுக்கறோம். ஒரு பார்ட் டைம் வொர்க் மாதிரி. ஆமா, சரி. நம்ம இது மூலமாவும் நம்ம விவசாயிகள் லாபம் பெறலாம். சரி, இவ்வளவு நேரம் நம்ம டிம்பர் மரங்கள் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம வந்து பல மரங்கள்ல நம்ம மெயினா வந்து நாட்டு வெரைட்டி தான் பண்றோம் எல்லாமே. இல்ல ஒட்டு ஹைபிரிட் நம்ம பண்றது கிடையாது. ஒட்டு ஹைபிரிட் வந்து லாங் ஈல்டு வராது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரும், அப்புறம் வந்து நின்றோம். நாட்டு மரங்கள் எப்பவுமே வந்து காலங்காலத்துக்கு நமக்கு வந்து பலர் கொடுத்துட்டே இருக்கும். அதாவது ஊட்டச்சத்துன்னு பார்த்தாலும் நாட்டு மரங்கள்ல இருக்கிற ஊட்டச்சத்து வந்து ஹைபிரிட் மரத்துல வரது கிடையாது. டேஸ்டும் அந்த அளவுக்கு வராது. நாட்டு மரங்களுக்கான டேஸ்ட் வந்து அந்த மரங்கள்லயும் வராது. மரம் இது வந்து நல்லா பெருத்து நல்லா வளரும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து மழை இல்லாம வறட்சியா கூட போயிடும். அந்த மாதிரி மரங்கள், அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம நாட்டு மரங்கள் வந்து நல்லா நிலைச்சு நிற்கும். ஹைபிரிட் மரங்கள் அப்படி இருக்கிறதுல அது உடனே இறந்துடும். அதனால நம்ம எல்லாமே நாட்டு மரங்களா தான் வச்சிருக்கோம். நம்ம ஈஸா மூலியமா பண்றது எல்லாமே. கொய்யா வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு 2வது வருஷத்துலயே நமக்கு வந்து பலன் கொடுத்துரும். நட்டு ஒரு 2 இப்ப எங்க தோட்டத்துல வச்சிருக்கோம் 1.5 வருஷம் தான் ஆனிச்சு. 1.5 வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மினிமம் ஒரு 2 வருஷம் இருந்தா போதும், 2 வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிருது. சரி. அடுத்ததா பழமரங்கள்ல பெருநெல்லிங்கண்ணா, இந்த பெருநெல்லி பத்தி சொல்லுங்க.
பெருநெல்லி பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய் பொடி பண்ணி நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க. உடல் தேகத்துக்கும் பயன்படுத்துறாங்க, பல் விளக்கறதுக்கு பயன்படுத்துறாங்க. பல்லு ஈறு டேமேஜ் ஆனிச்சுன்னா இந்த பொடியை வந்து தேய்ச்சிட்டு வரப்போ அது நல்லா ஈர்கள்லாம் கூடிக்கும், நல்லா வலுப்பெறும்னு சொல்லுவாங்க. பல மருந்துகள்ல வந்து நம்ம பெருநெல்லியை பயன்படுத்துறோம். நம்ம வந்து நாட்டு வகை அப்படிங்கறதுனால இது வந்து 2 செடியா வைக்க சொல்லுவோம். அக்கம் பக்கம் இன்னொரு செடி இருக்கணும், இன்னொரு பெருநெல்லி இருக்கணும். அப்ப வந்து மகரந்த சேர்க்கை வந்து ஒரு ஆண் செடி பெண் செடி அந்த மாதிரி கணக்குல நம்ம வந்து 2 மரமா வைக்க சொல்லுவோம். இது குறைஞ்சது ஒரு 3-4வது வருஷத்துலயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். காய் சின்னதா தான் இருக்கும், பட் இதோட பலன்கள் அதிகமா இருக்கும். ஒரு 2 பழங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அதை வந்து நம்ம சாப்பிட்டே இருக்கிறப்போ பல்லுக்கு நல்லா உறுதி இருக்கும், ரத்த சுத்திகரிக்கும். இது மாதிரி நிறைய பலன்கள் பெருநெல்லியில இருக்கு. சரிங்க. அடுத்து பழச்செடிகள்ல வந்து நம்ம சிறுநெல்லி பார்க்க போறோம். ஆனா இந்த சிறுநெல்லி பத்தி சொல்லுங்கண்ணா. இது எல்லார் வீட்லயுமே மோஸ்ட்லி இருக்கும். ஆமா, அதோட பயன்பாடுகள் எல்லாத்துக்கும் தெரியறது இல்ல. சொல்லுங்க, நம்ம சிறுநெல்லி பத்தி சொல்லுங்க. சிறுநெல்லி இப்ப இதுவும் நம்ம 7 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா சின்ன நெல்லி வச்சீங்கன்னா இதுவும் 2வது 3வது வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்க. இது 2-3 சீசனா காய்க்கும். தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் காய் இருந்த மாதிரியே இருக்கும். இது வந்து ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். ஊறுகாய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது புளிப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து இந்த பழங்கள் நமக்கு கொடுக்கும். புளிப்பு இருக்கிறது மூட்டு வழி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புளிப்பு சம்பந்தமான பழங்கள் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2-3 காய்ப்புங்கிறதுனால வருஷம் முழுக்கவே இது நமக்கு கிடைக்கும். இந்த வழியை வருஷம் முழுக்கமே நம்ம பயன்படுத்திக்கலாம். 2வது இல்ல 3வது வருஷத்துலயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். பழச்செடிகள்ல அடுத்ததான் நம்ம மாதுளை பார்க்க போறோம். ஆனா இந்த மாதுளை செடியை பத்தி சொல்லுங்கண்ணா. மாதுளை வந்து பொதுவா இப்ப வைக்கணும்னா நிறைய கொத்து கொத்தா வளரும் போதே அப்படியே கீழே இருந்து ரொம்ப அடர்த்தியா வளரும். அப்படிங்கிற அந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும், பெருசா காய் கொடுக்காது. அது அடியிருந்து ஒத்த மரமா விட்டு நம்ம ஒத்த மரமாவே வளர்த்திட்டு வந்தீங்கன்னா சைட்ல பக்க கடைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வளர்த்துனீங்கன்னா ஒரு 3-4வது வருஷத்துக்கு போக போக அப்படியே காய் சைஸ் பெருசாயிட்டே வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னதா தான் இருக்கு, காய் உதிர்ந்துருது அப்படிம்பாங்க. பட் அடி இருந்து அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டே வந்தோம்னா இடையில சைடு பிரான்ச், ஆமா சைடு பிரான்ச் நிறைய வரும். இதெல்லாம் அதை கட் பண்ணி விட்டுருவோம். ஆமா, அதை வந்து அரைக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஒத்த இது மட்டும் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வளரும். வளர வளர காய் அப்படியே சைஸ் பெருசாயிட்டே வரும். எத்தனை நாள் காய்? இது இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் ஆயிரும். ஆரம்பத்துல பூ வச்சு காய் வரும், பட் 1-2 வருஷத்துல ஒன்னும் பெருசா ஈடு கிடைக்க முடியாது. போக போக நாட்டு வெரைட்டில ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போக போக நல்லா இருக்கும், மகசூல் வந்து அதிகமாயிட்டே வரும். ஓகே. பழமரங்கள்ல விளாம்பழம், இந்த விளாம்பழத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. விளாம்பழம் அதிகப்படியா பாத்தீங்கன்னா நீங்க கோயில்ல அதிகமா பாக்கலாம். இது வந்து சர்க்கரைக்கு இந்த பழம் எடுத்துக்குவாங்க அதிகமா. சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து கோயில்ல தான் வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம சர்க்கரை நோய் அதிகமா பரவுறதுனால இப்ப மக்களும் நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. கல்யாணத்திலேயே கூட இப்ப விளாம்பழம் கொண்டு போய் கல்யாணத்துக்கு வர மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களே கேக்குறாங்க சர்க்கரைக்கு விளாம்பழம் நல்லா இருக்குமாமே, அதை கொடுங்கன்னு மக்களே இப்ப விரும்பி கேட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு மக்கள் நல்லா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விளாம்பும் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி, விளாம்பழம் வந்து சர்க்கரைக்கு நல்லா யூஸ், சர்க்கரைக்கு நல்லா இருக்கும். ஓகே. அடுத்தது பழமரத்துல எலுமிச்சை பழம். ஆனா இந்த எலுமிச்சை பழத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. எலுமிச்சையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆயிரும் ஈல்டு வரத்துக்கு. இது நாட்டு ரகம், தொடர்ந்து அதிகப்படியான ஈல்டு கொடுக்கும். காயுமே வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா சைஸா இருக்கும். என்னன்னா பூச்சி தாக்குதலுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், புள்ளியா விழுந்துடும். அந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும் அந்த ஒரு ஏதாவது இயற்கை பூச்சி விரட்டி இந்த மாதிரி தெளிப்பு பண்ணணும்னா வந்து ரொம்ப நல்லா வளரும், நல்லா ஈல்டு கொடுக்குற ஒரு மரச்செடிகள். இப்போ இது பாத்தீங்கன்னா இதுவே இப்ப 5 ரூபா வந்துருச்சு, 5 ரூபா 6 ரூபாய்க்கு வந்துருச்சு. இல்லைன்னா 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருந்த காலம் போய் 4 ரூபா 5 ரூபாய்க்கு பழம் இப்ப நிறைய கேக்குறாங்க. நிறைய டிமாண்ட் ஆயிடுச்சு, டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. விவசாயிகள் 12 ரூபாய்க்கு மேல போகுது. ஆமா, விவசாயிகள் டிம்பர் மரங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்க இடையில இது ஒண்ணு ஊடுபயிர் மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் ஒரு 10 அடிக்கு உள்ளதான் வளரும், நல்லா படர்ந்து வளரும். அப்படிங்கிறப்ப டிம்பர் மரத்துக்கு இது தொந்தரவு கிடையாது. டிம்பர் மரத்தால எலுமிச்சைக்கும் தொந்தரவு இல்லை, நேரா போய் நோய் ஏதாவது ஏற்படும் அந்த பிரச்சனையே வராது. பல மரங்கள் கலந்து வைக்கிறப்போ மண்ணுக்கும் சத்து இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால பூச்சிங்களுக்கு தொந்தரவும் இருக்காது. நம்ம ஒத்த மரமா போயிட்டு ஒரே தேக்கையே வைக்கிறோம், ஒரே மகக்கொனியா வைக்கிறோம்னா ஒத்த மரமா போனீங்கன்னா அது நோய் தாக்குதல் அதிகமா இருக்கும், பூச்சி தொந்தரவு இருக்கும். பலதரப்பட்டது கலப்படமா வைக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் மரங்களுக்கு. ஆமா, மண்ணுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்துடும். ஓகேண்ணா, சூப்பர். பழமரத்துல அடுத்தது நாவல் பழம். இந்த மரத்தை பத்தி சொல்லுங்க, நாவல் பழத்தை பத்தி. நாவலும் இப்ப விளாம்பழம் மாதிரி தான். இப்ப சர்க்கரைக்கு விரும்பி சாப்பிடுற ஒரு பழங்கள்ல நாவலும் ஒண்ணு. அதாவது நாவல்லையுமே வந்து நாட்டு நாவலுக்கு தான் வந்து
அந்த ஒரு தன்மை அதிகம். ஓகே. ஹைபிரிட் சாப்பிடுறது நல்லா இருக்கும், சதைப்பு அதிகமா இருக்கு அப்படிம்பாங்க. பட் குணங்கள்னு பாத்தீங்கன்னா நாட்டு மரத்துக்கு இருக்கிற குணம் வந்து அதுக்கு இல்லை. ஒரு டேஸ்டும் சரி மருத்துவ குணமும் வந்து நாட்டு நாவலுக்கு தான் அதிகம். அந்த விதையுமே வந்து பொடி பண்ணி டீ மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இப்ப சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் டீயா வந்து இந்த மாதிரி நாவல் அந்த நாவல் தூள்ல இருக்கிற விதையை வந்து அரைச்சி டீ போட்டு அரைச்சி டீயா பயன்படுத்துறாங்க. டீ தூள் பயன்படுத்துற மாதிரி நாவல் டீ தூள்னு சொல்லுவாங்க. சர்க்கரைக்கு இருக்கிறவங்க இதை கண்டிப்பா எடுத்துக்கணும். நிறைய எடுக்கிறாங்க. இதுவே வந்து கிலோ 100 ரூபாய் 120 ரூபாய் கூட விதையாவே எடுக்கிறாங்க. நிறைய கீழே கொட்டி போச்சு, அதை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறப்போ அதை நம்ம கலெக்ட் பண்ணி விதையாவே நம்ம கொடுக்கலாம். மதிப்பு கூட்டல் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். சரி. நிறைய மருத்துவர்களுமே வந்து சஜஸ்ட் பண்றாங்க இப்பெல்லாம். நாவல் விதை கிடைச்சுன்னா அதை நீங்க கலெக்ட் பண்ணி டீ போட்டு குடிங்க, சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு மருத்துவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சரி, பாதாம் பழத்தை பத்தி சொல்லுங்க. பாதாம்னா பாதாம் மணிக்காய்ன்னு சொல்லுவோம், இந்தியன் பாதாம்னு சொல்லுவாங்க. சரிங்க. இதுல வந்து அந்த நிழலுக்கு அதிகமா மக்கள் விரும்பி எடுத்து வைக்கிறாங்க. மாட்டு ஓட்டாய் போடுறாங்க, ஏதாவது ஆடு மாடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த மரம் வைக்கலாம். 1 to 2 வருஷத்துலயே பெரிய மரமாயி நல்ல நிழல் கொடுக்கும். ஒரு 15 அடி சுற்றளவுக்கு நல்ல நிழல். பாதாணிக்காய் அந்த மரம் தான். இதுல அந்த பருப்பு சாப்பிடலாம், மேல சதையும் சாப்பிடலாம். சின்ன வயசுல நம்ம பருப்பு உடைச்சியும் சாப்பிடுவோம். இந்தியன் பாதாம்னா அதுவும் நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு சத்து தான். நிழல் மரம் கீழே ஆடு மாடு கட்டிக்கிதுன்னா கூட இந்த மரத்தை வச்சுக்கலாம். அதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். சீக்கிரமா வளர்ந்துரும். உடனே நிழல் வேணும், ஏதாவது ஒரு கடையா வைக்கிறோம் அப்படின்னா நிழலுக்கு எதுவுமே இல்ல, மத்த மரங்கள் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா பாதாம் மணிக்காய் மரம் வச்சுக்கலாம். அடுத்தது பூமரம் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் வந்து பல மரங்கள் நம்ம பாத்துட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம பூமரத்துக்கு வந்தாச்சு. பூமரத்துல வந்து இயல்வகை, இந்த இயல்வகை பத்தி சொல்லுங்க. இயல்வகை பாத்தீங்கன்னா ரோடு சைடுல அதிகமா நீங்க பாக்கலாம். மஞ்சள் பூ பூக்கிற மரம் இது. இது வந்து அதிகப்படியான நிழல் கொடுக்கும், ரொம்ப படர்ந்து வளரும். ஒரு 40 அடி சுற்றளவு கூட இது நல்லா வளரும். கவர் பண்ணிடும். ஏரிக்கரை ஓரம், பொது இடங்கள், சாலை ஓரங்கள், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இது நிழலுக்காக விரும்பி மக்கள் வைக்கிறாங்க. நல்ல வளர்ச்சி தாங்கி வளரும், நல்ல வேகமாவும் வளர்ற ஒரு மரம். அடுத்தது தங்க அரளின்னு போட்டிருக்கீங்கன்னா இந்த பூ மரத்தை பத்தி சொல்லுங்க. ஆனா அரளியில இது வந்து மஞ்சள் கலர் கொடுக்குற ஒரு அரளி மரம். வருஷம் முழுக்குமே வந்து இது பூத்துட்டு இருக்கும். சரிங்க. கோயில்ல வைப்போம், சிலர் வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. நல்லா வாசமா மரம் ஃபுல்லாவே வந்து மலர்களாவே இருக்கும். தேனி வந்து விரும்பி தேனி எடுக்கும். ஏன்னா வருஷம் முழுவதும் பூ வைக்கிறதுனால ஏதாவது தேனி வளர்ப்பு வைக்கிறவங்க இது அதிகப்படியா இந்த மரங்கள்ல வைக்கலாம். கோயில்ல நீங்க நிறைய பார்க்க முடியும். மரம் ஃபுல்லாவே மஞ்சள் கலர்ல அப்படியே பூத்து குலுங்கும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மரம். அடுத்தது நிழல் மரம் புங்கம் போட்டிருக்கீங்கன்னா இந்த புங்கன் மரத்தை பத்தி சொல்லுங்க. புங்கன் வந்து காத்து சுத்தம் பண்றதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. வேப்பனுக்கும் புங்கனுக்கும். சிலது பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா மாதிரிலாம் சொல்லுவாங்க, மாடோட அந்த ஆன்மா வந்து புங்கன் மரத்திலேயே இருக்கும் அப்படிம்பாங்க. இப்ப புங்கன் மரத்துல இப்ப சித்த மருத்துவத்திலேயே பாத்தீங்கன்னா புங்க மரத்தடியில உட்கார்றதுனால நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு சாந்தமாகவும் ஒரு நம்மளே இயல்பாவே நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புங்கன் மரத்தினுடைய நிழலுக்கு வந்து அவ்வளவு மவுசு இருக்கு. இந்த விதைகள்ல வந்து இப்ப நிறைய புண்ணாக்கு செய்யறாங்க. புண்ணாக்கு நம்ம நிறைய செய்யறாங்க. மருத்துவத்திலயும் மருந்து தயாரிக்க அதிகப்படியான புண்ணாக்கு விதைகள் பயன்படுத்துறாங்க. அதனால புங்கன் வந்து 2 சீசனா வந்து விதை கொடுக்கும். இது விதை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 40 ரூபாவே போகுது கிலோ. ரொம்ப அதிகப்படியான விதைகள் கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இது நீங்க வரப்போறமோ எங்கேயோ 1-2 வச்சுட்டோம்னா நம்ம நிழலுக்கும் ஆகும். அதே மாதிரி இந்த விதைகள் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு செலவுக்கு தேவையான வருமானமும் இதுல கிடைக்கும். அடுத்ததா பூமரம் போட்டிருக்கீங்க, இதுல சரக்கொன்றைன்னு போட்டிருக்கு. இந்த சரக்கொன்றை பத்தி சொல்லுங்க. சரக்கொன்றை இது என்னன்னா கோல்டன் சவர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த அப்படியே சரஞ்சரமா தொங்கும் சரக்கொன்றை. மஞ்சள் கலர்ல பூவு அப்படியே ஒரு மாலையை தொங்க விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மரம் ஃபுல்லாவே தொங்கும். ஒரு இலையுதிர் காலம் முடிஞ்சு அடுத்தது நம்ம ஒரு மழை துளி பட்டுச்சுன்னா அப்ப பூக்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மே அந்த மாதிரி வெயில் சமயத்துல பாத்தீங்கன்னா இது மரம் ஃபுல்லாவே பூக்கும். ஃபுல்லா மஞ்சள் கலர்ல இருக்கும். கேரளாவில ஓணம் பண்டிகையில அதிகமா அலங்கரிக்கிற ஒரு பூவுல வந்து சரக்கொன்ற பூவும் ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. நல்ல வாசமான மரம், கண்ணுக்கு பார்க்கவே அவ்வளவு ரம்மியமா இருக்கும். ஒரு மரம் ஃபுல்லா ஒரு பூவாவே இருக்கும். ஒரு மாலையை மரம் ஃபுல்லா தொங்க விட்டா எந்த மாதிரி இருக்கும், மஞ்சள் கலர்ல அப்படியே நெட்டு குத்தா அப்படி தொங்க மாதிரி 3 அடி 2 அடி அந்த அளவுக்கு நீளமாவும் இது தொங்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். வீடுகள்ல அதிகமா வைப்பாங்க. கேரளா அதை ஒட்டி இருக்கிற கோயம்புத்தூர் இந்த ரீஜியன்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான சரக்கொன்றை இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்கு நல்லா இருக்கும். சீக்கிரமா வளர்ற மரமும் கூட. சரிண்ணா, ஓகே. அடுத்ததா மயிலம் பூனை,
இந்த மரத்தை பத்தி சொல்லுங்க. இப்ப கேள்விப்படுற மகிழம் பூன்னு. மகிழம் பூ பாத்தீங்கன்னா நட்சத்திரம் மாதிரி பூ ஷேப் இருக்கும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்ககிட்ட மரம் வளர்த்துற அளவுக்கு இடம் இல்லைங்க, சின்ன இடம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு மட்டும் தான் இருக்கு, வீட்டுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2-3 அடிக்கு தான் மண்ணே இருக்கு, அந்த மற்றதெல்லாம் நம்ம வந்து பில்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது சொல்றவங்களுக்கு மகிழம் பூ வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். மகிழம் பூ வந்து ஒரு 8 to 10 அடி ஹைட்டு தான் போகும். அதுலயே வந்து ஒரு 2வது 3வது வருஷத்துலயே பூக்க ஆரம்பிச்சிடும். பூத்ததுன்னா ஒரு 10-20 அடி சுற்றளவுக்கு ஃபுல்லா வாசமா இருக்கும், ரொம்ப ரம்மியமா இருக்கும். வீட்டு வந்து விரும்பி வைப்பாங்க. மகிழம் பூ வந்து வீட்டாண்ட வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன மரங்கிறதுனால நிழலுக்கு நல்லா இருக்கும், வீட்டையும் தொந்தரவு பண்ணாது. இடமே இல்லைங்க அப்படிங்கன்னு சொல்றவங்க மகிழம் பூ மரத்தை தாராளமா வைக்கலாம். வில்வ மரம், இந்த மரத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. வில்வ மரம்னா இந்த சிவன் கோயில் இருக்கு, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வில்வம்னு நிறைய இருக்கு. சாதா வில்வம்னு சொல்லுவாங்க, மகாவில்வம்னு சொல்லுவாங்க, 7 இலை 9 இலை 11 இலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து காசி வில்வம்னு சொல்லுவோம். சில வில்வம் வந்து வீட்டாண்ட வைக்க வேண்டாமாங்க, பட் இந்த காசி வில்வம்லாம் நம்ம வைக்கலாம், வீட்டாண்ட வைக்க சொல்லுவாங்க. ஒரு நேர்மறையான சக்தி கொடுக்கும், ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுல அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் நீங்க தாராளமா வைக்கலாம். இதனால அந்த காயும் வந்து சாப்பிடுறாங்க, இதை சாப்பிடலாம். மூலிகை மரம் மாட்டேன், மூலிகை மரம் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க. கோயில்ல நீங்க அதிகப்படியான மரங்கள் பார்க்கலாம். இப்ப இது வந்து 3 இலை உள்ளது. ஆமா, இது வந்து 3 இலை வில்வம். கோயில்ல இருக்கிறதுனா காசி அது நிறைய இருக்கு. காசி வில்வம் வைக்கிறாங்க, சிலர் மகா வில்வம் வைப்பாங்க, 7 இலை 9 இலை அந்த மாதிரி மரங்களும் நம்ம வைக்கலாம். சரிண்ணா, ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம டிம்பர் மரம், பழ மரம், பூ மரம் இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். விவசாயிகள் நீங்க கட்டாயம் இதை எடுத்துட்டு போய் வச்சு வளர்த்தணும். இப்ப எந்த மண்ணுக்கு எந்த மரம் வைக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு உப்பு அதிகமா இருக்கு, எங்களெல்லாம் சத்து அதிகமா இருக்கும், நரம்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு அந்த சந்தேகம் இருக்கும், எந்த மண்ணுக்கு எது வைக்கிறதுன்னு தெரியாம. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மாவட்டம் தோறும் நம்ம வந்து ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது 4 பேர் 5 பேர் இருக்காங்க. நீங்க அவங்க மூலியமா நீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க தோட்டத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா ஃபீல்டு ஸ்டாஃபே நேரடியா வந்து மரத்துக்கு எவ்வளவு இடைவெளி கொடுக்கலாம், கூட வந்து எந்த மாதிரி ஊடுபயிர் பண்ணிக்கலாம். இப்போ 4-5 இப்போ மரமே வச்சுட்டோம்னா ஊடுபயிர் என்னென்ன மாதிரி பண்ணலாம், ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல நம்ம அதுல மிளகு சாகுபடி பண்றதுக்கு எந்த மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அனைத்து வகையான டீட்டெயிலும் நம்ம ஃபீல்டு ஸ்டாஃப் நேரடியாக களத்திலேயே வந்து கொடுப்போம். ஆலோசனை வந்து இலவசமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்கவே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். விவசாய அனைவரும் இதை வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ எங்க நர்சரி நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஈசா நர்சரி மேட்டூர் நம்பர் வந்து 9442590018. இப்போ ஸ்கிரீன்ல இந்த நம்பர் நீங்க பார்க்கலாம். இதை நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனையும் கொடுப்போம். மர விவசாயம் பண்ணி எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் நிறைய லாபம் பெறணும்னு ஈசாவும் சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி.